ஸோ கிளினிக்கல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம். ஸோ இது வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக டெவலப் பண்ணப்பட்டது. ஸோ இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் யாருன்னா ஃபிசிஷியன்ஸ் அண்ட் கிளினிஷியன்ஸ், இவங்கெல்லாம் தான் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா பேஷண்ட்ஸோட ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனை வந்து கெட் பண்ணுறதுக்காகவும், அதாவது ஒரு பெரிய டேட்டா பேஸில் அந்த ஸ்பெசிஃபிக் பேஷண்ட்டோட டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக. ஸோ அது எப்படி பண்ணுவாங்கன்னா இதுக்கிட்ட ஒரு இன்டெலிஜென்ட் ஃபில்டர் இருக்குது. ஸோ அந்த இன்டெலிஜென்ட் ஃபில்டர் வந்து அப்ராப்ரியேட் டைமில் அப்ராப்ரியேட் டேட்டாவை எடுத்துகிட்டு தரும். ஸோ இதனால் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக பண்ணி முடிக்க முடியும். ஸோ இந்த சிடிஎஸ் சிஸ்டம் வந்து இஹெச்ஆர், அதாவது எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸோட கனெக்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இப்படி கனெக்ட் பண்ணனால அந்த கிளினிஷியன்ஸ்க்கு நம்மளால் ஒரு ரியல் டைம் டேட்டாவையும், அதாவது பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனையும் தர முடியும். அவங்கள கேர் பண்ணுற அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் கரெக்டாக தர முடியும். இந்த சிடிஎஸ்எஸில் என்னென்ன டேட்டாலாம் இருக்கும்னா கிளினிக்கல் கைட்லைன்ஸ் இருக்கும், ட்ரக் இன்டராக்ஷன் அலர்ட்ஸ் இருக்கும், அப்புறம் டோசிங் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இது நமக்கு தரும். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு டயக்னோசிஸோட அக்யூரஸி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெடிக்கேஷனோட எரரை வந்து குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். அப்புறம் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து குவாலிட்டி, கேரோட குவாலிட்டி, ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிற குவாலிட்டியும் வந்து இதை வச்சு இன்க்ரீஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறனால நம்மளோட காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பேஷண்ட்டோட சேஃப்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட கீ காம்பனன்ட்ஸ் வந்து மொத்தம் 3 கீ காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று நாலேஜ் பேஸ், இன்னொன்று இன்ஃபரன்ஸ் என்ஜின், அப்புறம் மெக்கானிசம் டு கம்யூனிகேட் அட்வைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நாலேஜ் பேஸ். இந்த நாலேஜ் பேஸுங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் டெலிவர்டு த்ரூ டேட்டா மைனிங். ஸோ டேட்டா மைனிங்லேருந்து கிடைக்கிற ரூல்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ்லாம் வச்சு நீ கிளினிக்கல் டெசிஷனை எடுக்கிற அப்படின்னா அது நாலேஜ் பேஸ். ஸோ ஒரு நாலேஜை வச்சு நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ அதனால தான் இது நாலேஜ் பேஸ். நெக்ஸ்ட் இன்ஃபரன்ஸ் என்ஜின். ஸோ இந்த இன்ஃபரன்ஸ் என்ஜின்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணுன்னா ரூல்ஸை வச்சு பேஷண்ட்டோட டேட்டாக்கு ஒரு அட்வைஸ் தரும். ஸோ இந்த அட்வைஸ் ரூல்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறது பேர் இன்ஃபரன்ஸ் என்ஜின். நெக்ஸ்ட் மெக்கானிசம் டு கம்யூனிகேட் அட்வைஸ். ஸோ நம்ம ஜெனரேட் பண்ணுற அட்வைஸ், அதாவது இன்ஃபரன்ஸ் என்ஜின் ஜென்ரேட் பண்ண அட்வைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த எண்ட் யூசர் யாருன்னா கிளினிஷியன்ஸ் ஆர் ஃபிசிஷியன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம தரது, அவங்க தான் எண்ட் யூசர். ஸோ அவங்களுக்கு நம்ம அனுப்புறது பேர் தான் வந்து மெக்கானிசம் டு கம்யூனிகேட் அட்வைஸ். ஸோ இதெல்லாம் தான் கீ காம்பனன்ட்ஸ். ஸோ இந்த சிடிஎஸ்எஸில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று நாலேஜ் பேஸ்ட், இன்னொன்று நான் நாலேஜ் பேஸ்டு சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு நாலேஜ் பேஸ், ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், இதே தான் செட் ஆஃப் ரூல்ஸை பேஸ் பண்ணி பேஷண்ட்டோட டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணுறது, அதாவது அது பேர் தான் வந்து நாலேஜ் பேஸ்ட் சிஸ்டம். அப்புறம் நான் நாலேஜ் பேஸ்ட் சிஸ்டம்ங்கிறது இதுவுமே வந்து பேஷண்ட்டோட டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணும். ஆனால் எதை வச்சு அனலைஸ் பண்ணுது அப்படின்னா மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ், அப்புறம் அந்த பேட்டர்ன், அந்த பேஷண்ட் டேட்டாவோட பேட்டர்னை அனலைஸ் பண்ணியும் இது வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும். ஸோ வந்து இதில் இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருந்தாலும் வி ஹாவ் டிஸ்அட்வான்டேஜஸ் டூ. ஸோ அதெல்லாம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன். இருக்கிற ப்ராசஸ் வச்சு நம்ம வந்து சீம்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணணும். அதாவது நம்மக்கிட்ட டேட்டா நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ வந்து இதை இன்டெகிரேட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன். நெக்ஸ்ட் லேக் ஆஃப் இன்டர்ஆப்ரேட்டபிலிட்டி. ஸோ லேக் ஆஃப் இன்டர்ஆப்ரேட்டபிலிட்டினா என்னென்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்ட். ஸோ நம்ம இன்னொரு எலக்ட்ரானிக் ஹெல்த் கேர் ரெக்கார்ட் கூட நம்ம வந்து இதை இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயம். ஏன்னா வந்து இது ஒரு ஸ்டாண்ட் அலோன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் டேட்டா ஓவர்லோட். டே வந்து போக போக பேஷண்ட் டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுமே தவிர குறைஞ்சிக்கிட்டே போகாது.
ஸோ டேட்டாவை லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இது டேட்டா ஓவர்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்புறம் அலர்ட் ஃபேட்டிக். அலர்ட் ஃபேட்டிக்ங்கிறது என்னென்னா, ஒரு பேஷண்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைக் டேஞ்சரில் இருக்கிறப்போ இது வந்து அலர்ட் கொடுக்கும் டு த ஃபிசிஷியன் ஆர் கிளினிஷியன். ஸோ வந்து இது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதாவது அளவுக்கு மீறி வந்து அலர்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா அந்த ஃபிசிஷியன் ஆர் கிளினிஷியன் வந்து ஒரு கட்டத்தில் அதை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து அப்படி நடக்கிறதுனால ரொம்ப டேஞ்சரில் இருக்கிற பேஷண்ட் வந்து சாகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்.